வணக்கம். க்ரீன் ஆப்பிள் சேனலில் இன்றைக்கி நாம் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் உள்ள ஃபஸ்ட்டு பார்ட்டில் எங்கள் தமிழ் பார்த்தாச்சு. போன வீடியோவில் எங்கள் தமிழ் பார்த்தோம். அடுத்து 1 2 பார்க்கணும். ஆனால் அது ரொம்ப சிம்பிளான ரொம்ப சின்ன டாப்பிக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து 1 2 அப்புறம் சொலவடைகள், புக் பேக்கில் இருக்க எக்ஸசைஸ் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இந்த லெசன் பார்ப்போம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் லெசன் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எவ்வளவோ சேனல்ஸ் வந்துருச்சு. இப்போவும் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடும்போது உங்களோட சப்போர்ட் இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இந்த லெசன் பார்ப்போம். இதில் வந்து இந்த நுழைய முன்னில் எந்த கொஷினும் கிடையாது. நான் கொஷின்ஸ் எல்லாம் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இல்லை, மொத்தமாகவே கொஷின்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். கொஷின் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும். அது வந்து அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட்டு நான் வாசித்து அது என்னென்னு சொல்லுவேன். மற்றபடி கொஷின்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருப்பேன். இதுதான் கொஷின்ஸுங்கிறதையும் சொல்லிடுறேன். தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி. இது பேச்சு மொழி. தமிழ் மொழி வந்து பழமையும் புதுமையும் நிறைஞ்சது. இது வந்து பேச்சு மொழியாகவும் இருக்குது, எழுத்து மொழியாகவும் இருக்குது. நம்மளுக்கு தெரியும், இப்போ தமிழ் மொழியை நம்ம பேசவும் செய்கிறோம், தமிழ் மொழியை எழுதவும் செய்கிறோம். அப்போ பேச்சு மொழி எழுத்து மொழி 2 கூறுகளுமே இருக்குது. இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை அறிவோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில ஒற்றுமைகளும் இருக்குது, சில வேற்றுமைகளும் இருக்குது. அது லெசன் படிக்கும்போது என்னென்னங்கிறது தெரியும். அதனால் அந்த லெசனை இப்போ பார்ப்போம். அதுக்கான ஃபுல்லாக எல்லா இதுவுமே ஷார்ட்கட்டோடு சொல்கிறேன். இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும். தன்னோட எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துறதுக்காக மனுஷனால் உருவாக்கப்பட்டது தான் மொழி. இப்போ நம்ம வந்து ஒரு மொழி பேசுனா தான் நம்மளுக்கு என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்தவங்கள்ட்ட சொல்ல முடியும். அடுத்தவங்கள்ட்ட வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுறது தான் மொழி. ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்படுறதுக்கு இந்த மொழி உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. மொழியின் மூலமாக மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நம்ம ஒரு விஷயம், நம்ம தலைமுறை ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்போம். அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா அந்த மொழிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மொழி இல்லையேல் மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்க முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாது. மொழி மட்டும் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு அடைஞ்சிருக்க முன்னேற்றத்தை இவ்வளோ சீக்கிரம் அடைஞ்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடக்க காலத்தில் வந்து மனிதர்கள் வந்து தனித்தனி குழுவாக வாழ்ந்தாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் வந்து தங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கு இப்போ ஒரு குரூப் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஒலி குறியீடை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த ஒலி குறியீடு தான் வந்து பின்னால் அது வந்து ஒரு மொழியாக மாறுது. அது மாதிரி தனித்தனி குரூப்பாக இருந்ததுனால அந்தந்த குரூப்பும் யூஸ் பண்ணது தான் ஒரு மொழி. அதனால தான் இவ்வளோ மொழிகள் நம்ம உலகத்தில் வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மொழியின் வடிவங்கள் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க. வாயால் பேசப்படுறதும் பிறரால் கேட்டு உணரப்படுவதும் தான் பேச்சு மொழி. பேச்சு மொழி எழுத்து மொழின்னு 2 கூறு சொன்னாங்க இல்லையா? அதில் பேச்சு மொழிங்கிறது தான் மொழியோட முதல் நிலை. பேச்சு மொழி எழுத்து மொழி. இதில் பேச்சு மொழினா என்னென்னா, நம்ம வாயால் பேசுகிறது தான் பேச்சு மொழி. அதை வந்து காதால் கேட்குறோம். இப்போ நான் கேட்டுட்ருக்கேன், இன்னொருத்தவங்க பேசுகிறத நான் கேட்டுட்ருக்கேன்னா அது வந்து பேச்சு மொழி. அப்போ வாயால் பேசுகிறதும் காதால் கேட்குறது தான் பேச்சு மொழி. அடுத்து வந்து மொழியோட முதல் நிலை என்னென்னு பார்த்தா பேசுகிறதும் கேட்குறதும் தான் மொழியோட முதல் நிலை. இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இல்லை எழுதுறதும் படிக்கிறதும் தான் முதல் நிலை அப்படிங்கிற கூற்று கொடுத்துருந்தாங்கன்னா அது தவறுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக சொல்கிறேன். பேசுகிறதும் கேட்குறதும் தான் மொழியோட முதல் நிலை. கண்களால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்படும் படிக்கப்படுவதும் எழுத்து மொழி. அப்படின்னா வந்து பேச்சு மொழினா பேசுகிறதும் கேட்குறதும்னா, எழுத்து மொழினா என்னென்னா நம்ம கையால் எழுதுறது, அதை கண்ணால் பார்த்து படிக்கிறது தான் எழுத்து மொழி. இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் 2ஆம் நிலை. அப்போ முதல் நிலைனா என்ன, 2ஆம் நிலைனா என்னங்கிறது ஒரு கொஷின். முதல் நிலைனா என்னென்னா பேசுகிறதும் கேட்குறதும் முதல் நிலை, எழுதுறதும் படிக்கிறதும் 2ஆம் நிலை. இப்போ வந்து எழுத்து மொழி எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதை நேர்லேயே பார்த்துருக்க மாட்டோம். அடுத்தவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னா அதை எழுத்து மொழியில் அந்த செய்தியை எழுதி நம்ம அதை தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் இல்லாமல் இன்னும் பல ஆண்டுகள் கடந்தும் கூட நம்மளோட சிந்தனைகள் மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது எழுத்து மொழியால் தான் முடியும். பேச்சு மொழி நம்ம இப்போ நேரில் இருக்கவங்கள்ட்ட தான் பேச முடியும். ஆனால் எழுத்து மொழி என்ன பண்ணும், காலங்காலத்தை கடந்து நமக்கு நம்மளோட சிந்தனைகளை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. இப்போ நம்ம பேசுகிற பேச்சு வந்து உடனடியாக தான் பயன்பாடு. ஆனால் வரி வடிவம்ங்கிறது எழுதுறதை தான் வந்து வரி வடிவம்னு சொல்லுவாங்க. வரி
வடிவத்தில் அமைகிற மொழியானது நீண்ட காலத்திற்கு பயன்பாட்டிற்கு உரியது. இதெல்லாம் வந்து சும்மா நம்ம படித்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே படிக்க தேவையில்லை. நீங்கள் எக்ஸாமில் வந்து வரி வடிவமானது, ஆனால் வரி வடிவம்ங்கிறது என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். வரி வடிவமானது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியதுன்னா ஆமாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் கொஷினாக நான் ஹைலைட் பண்ணலை. நீங்கள் வாசிக்கும் போது ஃபுல் லெசனையுமே ஒரு வாட்டி எப்போதுமே வாசிச்சுக்கோங்க, கொஷினை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உலகில் சில மொழிகள் வந்து பேச்சு மொழியாக மட்டும்தான் இருக்கும், சில மொழிகள் வந்து எழுத்து மொழியாக மட்டும் இருக்கும். ஆனால் தமிழ் மொழி பேச்சு மொழி, எழுத்து மொழி ஆகிய 2 வடிவங்களிலும் பயன்பாட்டில் உள்ளன. இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, உலகத்தில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டும்தான் இருக்குது, எழுத்துற மொழியாக இல்லை. இப்போ நம்ம தமிழை வந்து எழுதவும் செய்கிறோம், பேசவும் செய்கிறோம். ஆனால் சில மொழிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பேச மட்டும்தான் செய்கிறாங்க, அது எழுத்து வடிவமே கிடையாது. அதே மாதிரி தமிழ் மொழியானது வந்து பேச்சு மொழி, எழுத்து மொழி 2 கூறுமே இருக்குது. சில மொழிகள் வந்து எழுத்து மொழியாக மட்டும்தான் இருக்குது, பேசுகிற மொழியாக இல்லை. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில மொழிகள் வந்து எழுத்து மொழியாக மட்டும்தான் இருக்கும், அதை வந்து பேசவே மாட்டாங்க, அது வந்து படிக்கிறதுக்கு மட்டும்தான். அதை இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் மொழி வந்து பேச்சு மொழி, எழுத்து மொழி ஆகிய 2 கூறுகளும் இருக்குது, அது நமக்கு தெரியும். அடுத்து வந்து மொழியோட உயிர் நாடியாக விளங்குறது வந்து பேச்சு மொழி தான். இது இம்பார்ட்டண்டான கொஷின். மொழியின் உயிர் நாடி எது, பேச்சு மொழியா எழுத்து மொழியான்னு கேட்டால் பேச்சு மொழி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழியின் உயிர் நாடி எது, பேச்சு மொழி. பேச்சு மொழி தான் என்ன பண்ணலாம்னா நம்மளோட உணர்வுகளை அடுத்தவங்களுக்கு ஈஸியாக வெளிப்படுத்தலாம். ஒரு கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஈஸியாக நம்ம வந்து பேச்சு மொழி மூலமாக கருத்தை வெளிப்படுத்திடலாம். அது நம்ம பேசுகிற சொற்களை வச்சு தான் நம்ம அவங்களுக்கு அந்த இதை கன்வே பண்ணணும்னு இல்லை, நம்ம பேசுகிற உடல் மொழியை வச்சு கூட நம்ம பேசுகிற உடல் மொழி, நம்மளோட ஏற்ற இறக்கம் எல்லாத்தையும் வச்சு பேச்சு மொழியை வந்து எவ்வளோ சிறப்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிறப்பாக கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பேச்சு மொழியோட சிறப்பு கூறுகள். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ குழந்தைய நல்லா கவனிங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, குழந்தைய நல்லா கவனிங்க கவனிங்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அது வந்து பேணுதல், அதாவது பாதுகாப்பாக அவங்கள பராமரிக்கிறது அப்படிங்கிற பொருளில் சொல்கிறதா அர்த்தம். அதுவே நில் கவனி செல் அப்படிங்கிற மாதிரி நில் கவனி செல் இந்த வாக்கியத்தில் கவனிங்கிறது எதை குறிக்குதுன்னா பாதுகாப்பை குறிக்குது. அதாவது ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க, நில் கவனி செல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா. அப்போ கவனிங்கிறது வந்து அந்த இடத்துல நம்ம பாதுகாப்பாக போகிறதுக்கான ஒரு வார்த்தையாக பயன்படுது. அது மாதிரி எந்த இடத்துல பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து வார்த்தைக்கான அர்த்தம் மாறுபடுது. அதே போல் ஏற்ற இறக்கத்துலேயும் நம்மளோட பொருள் மாறுபடும். என்ன இப்போ ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் போக முடியாதுமா அப்படின்னு ரொம்ப சோர்வாக சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து இயலாமை, என்னால் முடியலை அதனால் போக முடியலைங்கிற மாதிரி தோரணையில் வரும். அதுவே என்னால் போக முடியாது அப்படின்னு ரொம்ப ரூடாக சொன்னோம்னா அது என்னன்னா மறுப்பை குறிக்கும். இது என்னால் போக முடியாது அப்படிங்கிற மறுப்பை தெரிவிக்கிறதா அமையும். அப்போ வந்து என்ன ஆகுது, ஒரு நம்ம பேசுகிறப்ப எந்த வார்த்தைக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பொருளும் மாறுபடுது. நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிற குரல் ஏற்றத்தாழ்வுலையும் பொருள் மாறுபடுது. ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியும் பொருள் மாறுபடும். எடுத்துக்காட்டா இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் வாசிச்சுக்கோங்க, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்க வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிற இடத்துல நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் யார் பார்த்தா அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் அது. யார் பறவையை பார்த்தா அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்லுவோம், நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அப்போ வந்து அதுக்கு நான்கிறது ஆன்சராக வருது. நீ எதை பார்த்த அப்படிங்கிற கொஷினுக்கு வந்து பறவையை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் பறவை அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்து ஆன்சராக. நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் பறவைங்கிறதுக்கு இங்கே ஆன்சராக அமையுது. அதுவே வந்து நீ பறவையை என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டால் நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிறது, பார்த்தேங்கிற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தா அது எதுக்கான விடையாக அமையுது, நீ பறவையை என்ன செய்தாய் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சராக அமையுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா நம்ம எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறோங்கிறத பொறுத்தும் பொருள் மாறுபடுது. எப்படி பேசுகிறோம், குரல் ஏற்றத்தாழ்வில் எந்த ஏற்றத்தாழ்வில் பேசுகிறோமோ அதுலேயும் பொருள் மாறுபடுது. அதே மாதிரி எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் பொருள் மாறுபடுது. இதெல்லாம் வந்து பேச்சு மொழியில் உள்ள கூறுகள், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் அப்படிங்கிறத நன்னூல் சொல்லியிருக்கு. நன்னூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும்
தத்துமில் சிறிது உளவாகும் அப்படிங்கிற லைனில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தல் படுத்தல், அந்த 2 வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுக்கிறது, படுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கூறுறது, இந்த மாதிரி விஷயங்களை கூட கூறுறது ஒரு நூல். அது என்ன நூல்னா ஒரு நல்ல நூல், நன்னூல். நம்ம எப்படி இப்போ ஒரு புக்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி எடுக்கிறது, அப்புறம் நம்ம எப்படி படுக்கிறது, இதெல்லாம் கூட சொல்லுதுறாங்கப்பா ஒரு நூலில். அது என்ன நூல்? ஒரு நல்ல நூல், நன்னூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுக்கிறது படுக்கிறதெல்லாம் பற்றி சொல்கிற நூல் என்ன? ஒரு நல்ல நூல். எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்கு, நல்ல நூல். அப்போ அது என்ன நூல்? நன்னூல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் எடுத்தல் படுத்தலை மட்டும் படிச்சுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. அடுத்து வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டண்டானது. பேசப்படும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையை அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும். இதை சொன்னவர் மு. வரதராசனார். இதில் வந்து முக்கியமான லைனை எதுக்கு இந்த ஃபுல் பேரா கொடுக்குறாங்களோ, அந்த ஃபுல் பேரா வேணாலும் கொடுக்கலாம், இல்லை இது வந்து ரொம்ப முக்கியமான லைன் இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவற்றையும் மொழியே ஆகும்னு சொன்னவர் யார் அப்படின்னா மு. வரதராசனார் சொல்கிறாரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு பாடலாசிரியர், ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் ஒன்று நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். இப்போ நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார்னா அவருக்கு கல் வீசினவர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூவாவுக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மு. வரதராசனை ஷார்ட்டாக மூவான்னு சொல்லுவோம். மூவாவுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மூக்கு வடப்பாக இருக்கவர், மூக்கு பொடப்பாக இந்த வடிவேல் காமெடியில் வரும் இல்லையா, மூக்கு பொடப்பாக இருந்தால் அப்படி தான் யோசிக்க தோணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, சொல்லிட்டு அந்த மூக்காக இருப்பார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூக்கு பொடப்பாங்கிறத வடப்பான்னு நான் ஞாபகம் வச்சுக்கேன். மூக்கு வடப்பாக இருக்கவர், அதனால இப்படியெல்லாம் யோசிக்கிறார். எப்படி யோசிக்கிறாருன்னா, ஒரு பேசுகிறது எழுதுறத மொழின்னு சொல்லாமல் கனவு காண்றத கூட மொழின்னு சொல்கிறாங்க. யாராவது கனவெல்லாம் மொழின்னு சொல்லுவாங்களா? கனவு காண்றத போய் ஒரு மொழியாக நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா? அப்போ எவ்வளவு மொழி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ கனவு காண்றத கூட மொழியாக சொல்கிறவர் யார்? இந்த மூக்கு பொடப்பாக இருக்கிறதுனால இவர் எப்படியெல்லாம் யோசிக்கிறாருப்பா, கனவை கூட மொழின்னு யோசிக்கிறாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மு. வரதராசனார். இந்த மு. வரதராசனார் வேறு எங்கே வர்றாரோ அப்போ இந்த மூக்கு வடப்பாக இருக்கவருங்கிறத வச்சு ரிலேட் பண்ணி ஷார்ட்கட் படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மொத்தமாக மூவாவோட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வட்டார மொழி பற்றி பார்ப்போம். பேச்சு மொழி வந்து என்ன பண்ணும், நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த மொழி வந்து இடத்திற்கு இடம் மாறுபடும். நம்ம இப்போ தமிழ்நாட்டிலேயே பொறுத்த வரைக்கும் இடத்துக்கு இடம் நம்ம தமிழ் மாறுபடுது. ஒரு வட்டார மொழின்னா என்னென்னா, ஒரு மொழியின் வெவ்வேறு வடிவங்கள், அதாவது வேறு மொழியாக மாறாது. அது இப்போ இங்கே பேசுகிற மொழியையும் தமிழ்னு தான் சொல்லுவாங்க, சென்னையில் பேசுகிற மொழியையும் தமிழ்னு தான் சொல்லுவாங்க, கன்னியாகுமரியில் பேசுகிற மொழியையும் தமிழ்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த சொல்லு வந்து இங்கே வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ எங்கள் ஊர்ல பார்த்தீங்கன்னா, இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து இதே சென்னையில் வந்து ஒரு சில இடங்களில் கீது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கீதுங்கிறது வேற மொழியா? இல்லை, நம்ம மொழி தான், ஆனால் சொல்கிற வார்த்தை வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்போ இதை தான் என்ன சொல்லுவோம்னா வட்டார மொழி அப்படின்னு சொல்லுவோம். மொழி மாறுபடாது, ஆனால் வந்து கீதுங்கிறதும் தமிழ் தான், இருக்கிறதுங்கிறதும் தமிழ் தான், இருக்குதுங்கிறதும் தமிழ் தான், இருக்குங்கிறதும் தமிழ் தான். ஆனால் இதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க வேறு இடங்களில். அதை வந்து வட்டார மொழி அப்படின்னு சொல்லுவோம். வட்டார மொழினா அவ்வளவுதான். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கிறதுங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுங்கிற சொல்ல என்னென்ன சொல்லுவாங்க? இருக்குது, கீது. இதில் வந்து கீதுங்கிறது தெரியாதவங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கீதுன்னா இருக்குது அப்படின்னு அர்த்தம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிளைமொழி. வட்டார மொழிக்கும் கிளைமொழிக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஒன்றாவே கொடுத்துருக்காங்க. கிளைமொழிங்கிறது வந்து தமிழ் மொழியிலேருந்து பிரிஞ்சு அது வேறு ஒரு மொழியாக மாறும். அதாவது இப்போ வந்து ஒரு மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்கிறாங்க. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது மாற்றம் ஏற்படும். அவங்களுக்குள்ள தொடர்பும் குறையும். இப்போ நம்மளுக்கும் கேரளாக்காரங்களுக்கும் தொடர்பு குறையுது அப்படிங்கும்போது அவங்களோட மொழி வந்து வேறு மாதிரி மாறும்போது அது தனி மொழியாக மாறுது. இப்போ கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் வந்து தமிழ்லேருந்து பிரிஞ்ச கிளை மொழிகள் தான். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். தமிழ்லேருந்து பிரிஞ்ச கிளை மொழிகள் என்னென்ன? கன்னடம், மலையாளம், தெலுங்கு. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பக்கத்துலேயே இருக்கும் மூணும். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து கிளை மொழிகள். கீதுங்கிறது வட்டார மொழி, அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்காது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து எழுத்து மொழி.
எழுத்து மொழிங்கிறது வந்து என்னென்னா நம்ம பேசுகிற மொழியை வந்து எழுதுறது தான் எழுத்து மொழி. வரி வடிவம்னு சொல்லுவோம். இதை வரி வடிவம் தான் எழுத்து மொழி. இந்த எழுத்து மூலியமாக நம்மளுக்கு என்ன நல்லதுன்னா, இது வந்து நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது. இப்போ நம்ம பேசுகிறது இப்போ எதிர்த்தாப்புல உள்ளவங்க மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் எழுதுறது வந்து நம்ம காலத்துக்கு அதை வந்து படிக்க முடியும். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இலக்கியங்களை கூட இன்றைக்கி நம்மளால் படிக்க முடியுதுன்னா அது எழுத்து மொழி தான் காரணம். அதுவே வாயால் சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்மளுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. எழுத்து மொழியின் காலம், இடம் ஆகியவற்றிற்கு ஏற்ப சொற்கள் வந்து சிதைவதில்லை. இப்போ நம்ம வந்து பேசும்போது வந்து இருக்கிறது அப்படின்னு அந்த காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அது வந்து சொற்கள் என்ன பண்ணுது, சிதையுது, மாறுது. ஆனால் வரி வடிவத்தில் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னமும் வந்து நியூஸ் பேப்பரில் வர்ற வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குது, அதே மாதிரி அன்னைக்கு என்ன பயன்படுத்துனாங்களோ அதே வார்த்தைகள் தான் இப்போவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வரி வடிவமாக தான் இருக்குது. வேணும்னா என்ன மாறுபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வரி வடிவம்னா அதோட ஷேப்பு. அண்ணா இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டாக அண்ணா காளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பழைய கால படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணான்னு போடுறது வந்து இந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. நாவை வந்து இப்படி சுழிச்சு விட்ருப்பாங்க பக்கத்தில் துணைக்காலுக்கு பதிலாக. அதே மாதிரி காளை அப்படிங்கிறது லைக்கு உள்ள துணை எழுத்தை வந்து இந்த மாதிரி சுழிச்சு விட்ருப்பாங்க. அதுவே இப்போ வந்து எப்படி மாறி இருக்கு, அண்ணா காளை. அப்போ வரி வடிவம் தான் மாறுமே தவிர அந்த சொற்கள் இதெல்லாம் எதுவுமே மாறாது. அதனால் வந்து எழுத்து மொழிங்கிறது வந்து காலம் கடந்து நிற்கிறதுக்கு. சொற்கள் வந்து சிதையாது. வரி வடிவம் மட்டும் மாறும். வடிவம் ஷேப்பு மட்டும் மாறும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொற்கள் வந்து அப்படியே தான் இருக்கும். அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. பேச்சு மொழியை என்ன சொல்லுவாங்கன்னா உலக வழக்கு, எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பேச்சு மொழியை மட்டும் உலக வழக்குங்கிறதையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பேசுகிறது தானப்பா உலக வழக்கம் அப்படி சொல்லுங்கள். பேசுகிறது தானே உலக வழக்கம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சு மொழி உலக வழக்கு, எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது. பேச்சு மொழியில் வந்து சொற்கள் வந்து குறுகி ஒழிச்சிரும். ஆனால் எழுத்து மொழியில் முழுமையாக தான் எழுதுவோம். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம நார்மலாக இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நன்றாக சாப்பிட்டான் அப்படி சொல்ல மாட்டோம். நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுவே எழுத்து மொழியில் அதையே எழுதி காமிக்கணும்னா நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பேச்சு மொழி எப்படி ஒலிக்கும், குறுகி ஒலிக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பேச்சு மொழியில் வந்து உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். அது வந்து அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் வந்து எழுத்து மொழியில் என்ன பண்ண மாட்டோம், அந்த உணர்ச்சிகளுக்கு அங்கே வேலை இல்லை. இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதை என்ன சொல்லுவோம், இரட்டை வழக்கு மொழி. தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடுகள் இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறுவார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டை வழக்கு மொழி. இப்போ தமிழ் மொழி வந்து இரட்டை வழக்கு மொழி. ஏன்னா பேசுகிறது ஒரு விதமாக பேசுவோம், அதுவே எழுதும்போது வேறு விதமாக எழுதுவோம். அதனால் வந்து தமிழ் என்ன மொழி, இரட்டை வழக்கு மொழி. 2 விதமான மொழி. இரட்டை வழக்கு மொழி. பேசும்போது ஒரு விதமாக பேசுவோம், ஆனால் எழுதும்போது அதையே அதான் இப்போ எக்ஸாம்பிள் கூட சொன்னாங்க இல்லையா, நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே எழுதும்போது நன்றாக சாப்பிட்டான். எவ்வளவு வித்தியாசம்னு பாருங்கள். இதை வந்து இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவோம். தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, பேச்சு உலக வழக்கு, செய்யுள் வழக்குன்னு சொல்கிறாரு. பேச்சு மொழியை வந்து உலக வழக்குன்னு சொல்கிறாரு. இதை வந்து எழுதுறதை வந்து செய்யுள் வழக்குன்னு சொல்கிறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவற்றை வந்து வேறுபாடு இருக்குது, இவற்றிற்கு வேறுபாடு உள்ளது. இதை அந்த வேறுபாட்டை வந்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாட்டை வந்து பேச்சு மொழி என்ன சொல்கிறாரு, உலக வழக்குன்னு சொல்கிறாரு. எழுத்து மொழியை என்ன சொல்கிறாரு, செய்யுள் வழக்குன்னு சொன்னவர் வந்து தொல்காப்பியர். பேசுகிறம்போது வந்து நம்ம வந்து எழுத்து மொழியை விட ஈஸியாக நம்ம புரிய வைக்கலாம். ஏன்னா குரலில் ஏற்றத்தாழ்வு காமிச்சு, உணர்ச்சிகளை காமிச்சு நம்ம வந்து ஈஸியாக புரிய வைக்கலாம். இன்னொன்று எழுத்து மொழியில் என்ன அட்வான்டேஜ்னால், நம்ம வந்து யோசித்து எழுதுவோம். பேசுகிறப்ப கடகடன்னு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் சில நேரம் பேசிடுவோம். ஆனால் எழுதும்போது என்ன பண்ணுவோம்னா யோசித்து எழுதுவோம். இதை எழுதலாமா வேண்டாமா. அதனால் தப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். நிறையா திருத்திக்கலாம். அதுவே தப்பே இருந்தாலும் அதை திருத்திக்கலாம். ஆனால் பேசுகிறபோது அதோட யோசிக்கிற நேரம் கம்மி. அதனால் திருத்திக் கொள்கிற வாய்ப்புகளும் கம்மி. அதனால் பேச்சு மொழியில் வந்து இலக்கிய நடையில் இருக்காது. நம்ம சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்கும். பேச்சு மொழி வந்து நம்ம பேசுகிற மனநிலையை பொறுத்து. அப்படியே கோவமாக பேசினோம்னா கடகடன்னு ஏதாவது பேசி விடுவோம். அதுவே பொறுமையாக பேசும்போது வேறு விதமாக பேசுவோம். அதனால் மனநிலைக்கு ஏற்ப அமைகிறதுனால அது வந்து சீக்கிரம் மாற்றம் அடையுது. எழுத்து மொழி வந்து யோசித்து நிதானமாக எழுதுறதுனால பெரும்பாலும் அது மாறுறதில்ல.
பேச்சு மொழியில் வந்து பிறமொழி சொற்கள் வந்து மிகுதியாக இடம்பெறும். இங்கிலீஷை நம்ம நிறையா பயன்படுத்துவோம், அதே மாதிரி வேறு மொழி சொற்களும் பயன்படுத்துவோம். ஆனால் எழுத்து மொழியில் அப்படி பண்ண மாட்டோம். மொழி தூய்மை வந்து அதிகம் இருக்கிறது வந்து எழுத்து மொழியில் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், பேச்சு மொழியில் எழுத்துக்கள் மாற்றி பேச்சு மொழியில் நம்ம எழுத்துக்களை கூட மாற்றி ஒழிப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா உலகம் அப்படிங்கிறத வந்து உலகம் உலக வழக்கு அப்படிம்போம் பேசையில் ஓ யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி சாப்பிட்றதுக்கு இலை அறுத்துக்கிட்டு வா அப்படி சொல்ல மாட்டோம். சாப்பிட்றதுக்கு இலை அறுத்துக்கிட்டு வா, சாப்பிட்றதுக்கு இலை அறுத்துட்டு வா, இலை பறிச்சுட்டு வா அப்படி சொல்லுவோம். அப்போ வந்து இலைங்கிறத வந்து இலைன்னு மாறும் பேசும்போது. ஊங்கிறது வந்து ஓங்கிற எழுத்தாக மாறும். உலகங்கிறத உலகம்போம். ஆனால் அந்த ஈங்கிறது வந்து ஏன்னு மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈங்கிறது எப்படி ஏவா மாறும்? இப்போ அப்படிங்கிறத இப்போன்னு தான் சொல்லுவோம், எப்போன்னு சொல்ல மாட்டோம். இன்னைக்குங்கிறத என்னைக்குன்னு சொல்ல மாட்டோம். என்னைக்குங்கிறதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது, இன்னைக்குங்கிறதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. அதனால் ஈங்கிற எழுத்து இப்போ உலகம்ங்கிறது உலகம்னு மாறினாலும் அது நம்ம புரியுது இல்லையா? அது மாதிரி ஈக்கும் வந்து ஏவா மாறும்னு சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த எழுத்துக்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சு மொழியில் ஈங்கிறது எப்படி மாறும் அப்படிங்கிற கொஷின் கேட்டாங்கன்னா ஏ அப்படின்னு மாறும். அதுவே பேச்சு மொழியில் ஊங்கிற எழுத்து எப்படி மாறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓன்னு மாறும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தமிழ் மொழி வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா பேசுகிறது ஒரு மாதிரி இருக்குது, எழுதுறது ஒரு மாதிரி இருக்கிறதுனால இதை என்ன சொல்லுவோம்? இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவோம். மேடை பேச்சு, வானொலி, ஊடகம் இதில் எல்லாம் வந்து இன்னமும் தூய்மையாக முன்னாடி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அதுலேயும் நம்ம சாதாரணமாக பேசுகிற மாதிரி வந்துருச்சு. ஆனால் இன்னும் நியூஸ் பேப்பரில் மட்டும் அதே மாதிரியே திருத்தமாக எழுதி கொண்டு வராங்க. அட்லீஸ்ட் ஊடகங்களில் நியூஸ் வாசிக்கும் போது அங்கே வந்து நல்லா தெளிவான தமிழை பயன்படுத்தினா நம்மளோட தாய்மொழி சிதையாமல் காக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேச்சு மொழியும் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நீண்ட கால பயன்பாட்டிற்கு வந்துருச்சு. எப்படின்னா நம்ம ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் போட்டி கேட்குற மாதிரி வந்ததுனால அது வந்து நீண்ட கால பயன்பாட்டிற்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேட்குறது பேசுகிறது தான் மொழியோட முதல் நிலை. அது வந்து குழந்தைகளுக்கு தாய்மொழியாக அறிமுகமாகுது. படிக்கிறது எழுதுறது மூலமாக 2வது மொழி பிற மொழிகள் வந்து அறிமுகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும், வெளி உலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடிகள் எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். இதை சொன்னவர் பாரவேந்தர் பாரதிதாசன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவிஞருக்கு ஒன்று ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். அப்போ பாரதிதாசனுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பாரதிதாசன் தாசன் தாத்தான்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். ஃபஸ்ட்டு தாத்தான்னு எதை கேட்டாருன்னா பாரதியாரோட பேரை கேட்டிருக்காரு. பாரதியாரோட பேரை கேட்டு உங்களோட பேரை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பாரதிதாசன்னு வச்சுக்கிட்டாரு. தாத்தான்னு கேட்டார். அது மாதிரி வேண்டும்னு தாத்தான்னு கேட்குறவர் எப்படி கேட்குறாரு? வேண்டும்னு கேட்குறாரு. என்னெல்லாம் வேண்டும்னு கேட்குறாரு? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும். இந்த லைன் வந்தால் நீங்கள் பாரதிதாசன் போட்டுடலாம். வேண்டும்னு கேட்குறாரு. யார் கேட்டது? தாத்தான்னு கேட்குற பாரதிதாசன் அப்படின்னு போட்டுடலாம். அடுத்து வெளி உலகில் சிந்தனைகள் புதிதாக விளைந்துள்ள எவற்றிற்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு அந்த லைனை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது முடியாத மாதிரி இருக்குது, ஒரு ஃபினிஷே ஆகாத மாதிரி இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு 2 லைன் கொடுப்பாங்க, இல்லைன்னா லாஸ்ட் 2 லைன் கொடுப்பாங்க. லாஸ்ட் 2 லைன்லையும் வேண்டும் வந்துருச்சு. தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடிகள் எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். இதுலையும் வேண்டும்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. அதனால் வந்து இந்த வேண்டுங்கிற வார்த்தையை வச்சு படிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். அதோட இந்த ஷார்ட்கட்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா பாரதிதாசன் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். இதில் வந்து இந்த பாடலோட அர்த்தம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியான தமிழில் வந்து எழுதணும், இலக்கண நூல்கள்லாம் நிறையா புதுசாக வரணும். இப்போ புதுசாக நிறையா கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து தமிழ்லையே பேர் கண்டுபிடிக்கணும். அது படங்களோட ஒரு டிக்ஷனரி தயாரித்து அந்த செழுந்தமிழாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே வேண்டும்னு வர்றது தாத்தான்னு கேட்குற பாரதிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இதில் புக் பேக்கில் என்ன கொஷின்ஸ் வந்திருக்குன்னா, மொழியோட முதல் நிலை என்ன? பேசுகிறதும் கேட்குறதும். 2ஆம் நிலை என்ன? படிக்கிறதும் எழுதுறதும் படிக்கிறதும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒலியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். எழுத்தை தான் வரி வடிவம்னு சொல்லுவோம். தமிழின் கிளை மொழிகள் என்னென்ன?
மலையாளம், தெலுங்கு, கன்னடம், அதில் ஒன்று தெலுங்கு மட்டும் வந்திருக்கு, அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். பேச்சு மொழியை என்ன சொல்லுவாங்க? உலக வழக்கும்பாங்க. எழுத்து மொழியை என்ன சொல்லுவாங்க? செய்யுள் வழக்கு, இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க, தொல்காப்பியர் செய்யுள் வழக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் வேறு அவ்வளோதான். அடுத்து சொலவடைகள் வந்துருச்சு. இதில் புக் பேக்கில் அவ்வளோதான் கொஷின்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஒன்றல்ல இரண்டல்லங்கிறதையும் சேர்த்து பார்ப்போம். க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.